இந்த நதிநீர் தூய்மையாக இருக்கணும். மேட்டூர் அணையில் திறக்கக்கூடிய நீர் கடலில் கலக்க வரைக்கும் அந்த நீர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய அரசு, அம்மாவுடைய அரசு அதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க வேண்டி மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக சந்தித்து, நீங்கள் கங்கையில் சுத்தப்படுத்துறீங்க, அதே போல் காவிரியில் சுத்தப்படுத்தணும். எங்களுக்கு காவிரி தான் ஜீவநதி. இதில் 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரமாக இருக்குது. பல லட்சம் ஏக்கர் விவசாய பாசனம் வருது. அதனால் இதற்கு தேவையான நிதியை கொடுக்க வேண்டும் என்று கூறி அதுக்கு ஒரு பெரிய டீட்டெயில் ரிப்போர்ட்டை கொடுத்தேன். உடனே அவர் ஒத்துக்கொண்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் மேதகு குடியரசுத் தலைவர் உரையில் நடந்தாய்வாளி காவிரி என்ற திட்டத்தை அறிவித்தாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு நான் பல முறை கோரிக்கை வச்சேன், இது மாதிரி கொடுத்துருக்குறேன், இது மாதிரி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலேயே மேதகு குடியரசுத் தலைவர் அறிவிச்சிருக்கிறாங்க, நீங்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கேளுங்கன்னு கேட்கவே இல்லை. ஏன்னா தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெறல, அதனால் இதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. நான் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அழுத்தம் கொடுத்ததுனால அவர்கள் இதை ஒத்துக்கொண்டு இந்த ஆண்டு முதற்கட்டமாக மத்திய அரசு 60 பங்கு, மாநில அரசு 40 பங்குல நடந்தாய்வாளி காவிரி திட்டத்துக்கு 11,500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. முதற்கட்டமாக 1000 கோடி நீர் மேலாண்மையில் இந்த மானிய கோரிக்கையில் இந்த வருஷம் அறிவிச்சிட்டாங்க. மாநில அரசு அறிவித்து மத்திய அரசு கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக இதில் காவிரி ஆற்றில் வந்து உபநதிகள் பவானி சாகர், நொய்யல், அதே போல் அமராவதி, இன்னும் ஓடைகள் இருந்து எங்கெங்கெல்லாம் நதியில் வந்து தண்ணி சேருதோ அந்த நதியெல்லாம் நதி நீரெல்லாம் சுத்தப்படுத்தி விடுது. அதாவது காவிரி ஆறுனா அது 2 கரையோரமும் இருக்கிற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் அங்கே போய் நதியிலே சேருவது, அது நீர் மாசுபடுது. அதனால் அந்த கரை ஓரமாக அந்த நகரத்தில் ஒரு பேபி கனல் அமைச்சு ஒரு செம்பு கட்டி சுத்தப்படுத்தி ஆற்றுல வருது. இதுதான் அந்த திட்டத்தின் நோக்கம். இது வந்து பல விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த அரசாங்கம் தெரிவிக்கிறது. ஏன்னா இது அதிமுக அரசு எடுத்த முயற்சியின் காரணமாக கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்தினாக அவர்கள் இதை வெளிப்படுத்தலை. இது இப்படி நதிநீரை சுத்தப்படுத்தி நமக்கு குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் இதை பயன்படுத்திக்கிட்ட பொழுது பல பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகிறது. ஏன்னா கெமிக்கல்லாம் கலக்குது. ஆனால் அந்த நீரில் கெமிக்கல் கலப்பதுனால நமக்கு உடல்நிலையும் சரியில்லாத போகுது. இந்த தண்ணீரை பெறுகிறதுனால நம்முடைய விவசாயிகள் பயிரிட பயிரும் பாதிப்படைகிறது. இதையெல்லாம் கூர்ந்து கவனித்து இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம்.